நமது ஜமாத்தின் சார்பாக மக்கள் மத்தியில விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்றோம். நீங்க நினைத்துக் கொண்டிருக்கிற இஸ்லாம் என்பது தவறு, நபிகள் நாயகம் சொல்லித் தராத பல காரியங்களை நீங்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கிறீர்கள், இந்த அனாச்சாரத்திலிருந்து நீங்கள் வெளியே வாருங்கள் என்று நாம சொல்றோம். அதற்குத்தான் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக பொதுக்கூட்டங்கள், தெருமுனை பிரச்சாரங்கள், பள்ளிவாசல்களில் நாம் செய்கிற பிரச்சாரங்கள், ஏன் இன்னும் அதிக பொருளாதாரத்தை செலவு செய்து நாம் நடத்தக்கூடிய மாநாடுகளின் நோக்கமும் அதுதான். செலவு பண்றது பிரச்சனை இல்லை. ஒரு முஸ்லிமை அசத்தியத்திலிருந்து சத்தியத்தை நோக்கி அழைத்து விட்டால் அதற்காக எத்தனை லட்சங்களை வேண்டுமானாலும் செலவு செய்யலாம். நம்ம அப்படித்தானே பார்க்கணும். எத்தனை லட்சங்களை செலவு செய்தேனும் ஒரு முஸ்லிம் நரக படுகொலியில் விடுவதை விட்டு காப்பாற்ற வேண்டாமா? இன்றைக்கு முஸ்லிம்கள் சென்று கொண்டிருக்கிற பாதை சரியா? இஸ்லாம் என்று இவர்கள் எந்த பாதையில் செல்கிறார்களோ அது அழிவு பாதையாக இருக்கிறது, நாசத்தின் பாதையாக இருக்கிறது, நரகத்தை நோக்கிய பாதையாக இருக்கிறது. அதனை தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஆகையினால் தான் தமிழகம் எங்கும் நம்முடைய பிரச்சாரத்தை நாம் வீரியப்படுத்தி சென்று கொண்டிருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தருணத்தில் நபி வழி நடப்போம் என்கிற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டுள்ளது. பொதுவாக நமது ஜமாத்தின் சார்பாக இத்தகைய மார்க்க மற்றும் சமூக சீர்திருத்த நிகழ்ச்சிகளை நடத்த முன்வரும் பொழுது அரிதாக சில பகுதிகளிலே எதிர்ப்புகள் கிளம்புவதுண்டு. இந்த பொதுக்கூட்டமும் பல்வேறு எதிர்ப்புகளுக்கு மத்தியில் அல்லாஹ்வின் அருளால் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போதைய நாட்டு நிலவரப்படி குடிகாரர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. கஞ்சா விற்கிறவன் நிம்மதியா வித்துக்கிட்டு இருப்பான். அவனையெல்லாம் போய் எதிர்ப்பதற்கோ அவர்கள் மீது புகார் கொடுப்பதற்கோ ஆள் இருக்காது. போதைப் பொருட்களை விற்பனை செய்பவர்கள் அல்லது போதைப் பொருட்களை உட்கொண்டு விட்டு பெண்களிடம் தவறாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள், அவர்களுக்கும் எந்த ஊர்லயும் பிரச்சனை இல்லை. ராஜபோகமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். நடு ரோட்ல நிற்பான். வர்ற போற பெண்களை எல்லாம் தான் மனைவியா நினைப்பான். உள்ளுக்குள்ள இறங்கிருச்சுல கஞ்சாவை, உள்ளுக்குள்ள அவன் சாப்பிட்டு விட்டான். தன்னை கடந்து செல்லக்கூடிய அத்தனை பெண்களையும் தன்னுடைய மனைவி போல் நினைப்பான். அவனுக்கு பாதிப்பில்லை, பிரச்சனை இல்லை. ஆனால் நம்மை போன்ற ஒரு அமைப்பு மக்கள் மத்தியில, சமூக மக்கள் மத்தியில் காணப்படுகிற சமூக தீமைகளை களைய வேண்டும் என்று வீதியில் இறங்கி பிரச்சாரம் செய்தால் அவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு 100 பேர் இருக்கிறாங்க. இவர்களுக்கு பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்காதீங்க, இவர்கள் பொதுக்கூட்டம் இந்த பகுதியில் நடத்தக்கூடாது, பல எதிர்ப்புகள். ஏகத்துவம் என்று வருகின்ற பொழுது மக்கள் மத்தியில் யாரெல்லாம் சமூக சீர்திருத்தத்தையும் கொள்கை பிரச்சாரத்தையும் முன்வைக்கிறார்களோ அவர்கள் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் தான் அதை செய்தார்கள். இறை தூதர்களின் வாழ்க்கை வரலாறு நமக்கு தருகின்ற பாடம் அதுதான். அத்தனை எதிர்ப்புகளையும் தாண்டி இந்த பகுதியில் நம்முடைய பொருளாதாரத்தை செலவு செய்து நம்முடைய சகோதரர்கள் பல இரவுகள் தூக்கம் இழந்து பெரும் நெருக்கடிக்கு மத்தியில் இந்த பொதுக்கூட்டத்தை நாம் ஏன் ஏற்பாடு செய்ய வேண்டும்? எதிர்ப்புகள் வந்தால் விலகிவிட வேண்டியதுதானே, நமக்குத்தானே லாபம். நாம் ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தவில்லை என்று சொன்னால் நம்முடைய பொருளாதாரம் நமக்கு மிச்சமாகும். ஆனால் அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாம அத்தனை சிரமங்களுக்கு மத்தியில் நாம் இந்த பொதுக்கூட்டத்தை நடத்துவதற்கு காரணம் இறை தூதர்களின் வாழ்க்கை வரலாறு நமக்கு தருகின்ற பாடம், உத்வேகம். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்கள் மத்தியில் கொள்கை பிரச்சாரத்தை முன்னெடுத்தார்கள், சமூக சீர்திருத்த பிரச்சாரத்தினை முன்னெடுத்தார்கள். அப்போதும் இதே போல் ஊர் மக்கள், அந்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. எப்படி அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்தார்கள்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு ஊர் மக்களையும் வீடு வீடாக தெரு தெருவாக சந்தித்து தனியாகவும் கூட்டமாகவும் மக்களை அழைத்து பிரச்சாரம் செய்தார்கள். நூஹ் நபி பிரச்சாரம் செய்கின்ற பொழுது அந்த ஊர் மக்கள் ஜஅலு அஸாபிஅஹும் ஃபீ ஆதானிஹிம், தங்களுடைய விரல்களை காதுகளுக்குள்ளே வைத்துக் கொள்வார்கள். இவருடைய பிரச்சாரம் நம்ம காதுக்கு வரக்கூடாது, இவர் பிரச்சாரத்தை நாம் செவிமடுக்க கூடாது என்று காதுகளை அடைத்துக் கொள்வார்களாம். ஆடைகளால் தங்களை போர்த்திக் கொள்வார்கள், இவங்க பார்வையிலேயே படக்கூடாது என்று போர்த்திக் கொள்வார்களாம். அவர்கள் அசத்தியத்தில் பிடிவாதமாக இருந்தார்கள், பெருமை கொண்டார்கள், ஆணவம் கொண்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மக்கள் நூஹ் நபியின் பிரச்சாரத்திற்கு வெளிப்படுத்திய எதிர்ப்பை நமக்கு பதிவு செய்கிறார். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரத்திலே
இணை வைப்பாளர்களுக்கு மத்தியில் ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்லுகின்ற பொழுது குர்ஆன் வசனங்களை அவர்களுக்கு எடுத்துரைக்கின்ற வேளையில் அவர்களும் இதே பாணியில் இந்த எதிர்ப்பை பதிவு செய்தார்கள். கூட்டத்துக்கு போகாதீங்கன்னு இன்னைக்கு சொல்றாங்கல்ல, இந்த இடத்துக்கு அனுமதி கொடுக்க கூடாது, இந்த பகுதியில் இவர்களுக்கு பிரச்சாரம் செய்ய அனுமதி கொடுக்க கூடாது என்று இன்றைக்கு இவர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதை போலவே நபிகள் நாயகம் மக்காவில் பிரச்சாரம் செய்கின்ற பொழுதும் எதிர்ப்புகள் கிளம்பியது. அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான், وَقَالَ الَّذِينَ كَفَرُوا لَا تَسْمَعُوا لِهَذَا الْقُرْآنِ இறை மறுப்பாளர்கள் சொன்னார்கள், முஹம்மது சொல்லக்கூடிய குர்ஆனை நீங்கள் கேட்காதீர்கள். குர்ஆனை கேட்டாதான பிரச்சனை, கேட்காதீங்க. வல்கவ் ஃபீஹி அதில் தவறுகளை கண்டுபிடிப்பதற்காக மூழ்குங்கள், குறை கண்டுபிடிப்பதற்கு வேண்டுமானால் கேளுங்கள், மற்றபடி முஹம்மதின் பிரச்சாரத்தை நீங்கள் செவிமடுக்காதீர்கள், அவர் சொல்லக்கூடிய குர்ஆன் வசனங்களை செவியேற்காதீர்கள் என்று மக்காவில் உள்ள இணைவிப்பாளர்களும் சொன்னார்கள். அதையெல்லாம் தாண்டி அந்த மக்கள் நேர்வழிக்கு வர வேண்டும் என்று அக்கறை கொண்டு நபிகள் நாயகம் பிரச்சாரம் செய்து மக்களை வென்றெடுத்தார்கள். நாங்களும் அதே பாணியில் நீங்கள் எங்களுக்கு பல்வேறு எதிர்ப்புகளை கொடுத்தாலும் அவற்றை தாண்டி சத்தியத்தை மக்கள் மத்தியில் சொல்ல வேண்டும் என்கிற அக்கறையில் தான் இந்த பொதுக்கூட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். நாங்கள் என்ன சொல்லுகிறோம் மக்கள் மத்தியிலே? நாம் அனைவரும் உயிரை விட மேலாக நேசிக்கக்கூடிய, அவர்கள் எந்த ஜமாத்தாக இருந்தாலும் எந்த அமைப்பாக இருந்தாலும் முஸ்லிம் என்று வருகின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர் உயிரை விட மேலாக நேசிக்க வேண்டும். அல்லாஹ் திருக்குர்ஆனில் அவ்வாறு நமக்கு வலியுறுத்துகிறான். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இந்த நபி மூமின்களுக்கு தங்களது உயிரை விட மேலானவர். உயிரை விட மேல் என்று சொல்லிவிட்டால் குடும்பத்தை விட, மனைவி மக்களை விட, பெற்றோரை விட, சொந்த பந்தங்கள், நண்பர்கள், உலகத்தில் உள்ள யாவரையும் விட ஒவ்வொரு முஸ்லிமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும். அந்த நேசத்தை வெறுமனே வாய் வார்த்தையாக சொல்லக்கூடாது. எந்த முஸ்லிமை அழைத்து கேட்டாலும் நான் நபிகள் நாயகத்தை நேசிக்கிறேன் என்றுதான் சொல்லுவார். யாரும் நபிகள் நாயகத்தை நான் நேசிக்கவில்லை என்று எந்த முஸ்லிமும் சொல்ல மாட்டார். ஆனால் நேசம் என்பது வெறும் வாய் வார்த்தையால் சொல்லி முடிக்கக்கூடிய ஒன்றல்ல. உண்மையில் நாம் நபிகள் நாயகத்தை நேசிக்கிறோம் என்றால் நம்முடைய வாழ்வியலை நபிகள் நாயகம் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார்களோ அதன்படி அமைத்துக் கொள்ள வேண்டும். முழுமையாக நபிகள் நாயகத்தை நம்முடைய வாழ்வில் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்வின் தூதருடைய உத்தரவுக்கு கேட்டோம், கட்டுப்பட்டோம், சமிஅனா அத்தஅனா என்று கூற வேண்டும். நபிகள் நாயகத்தை அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய மார்க்க உத்தரவுகளுக்கு நாம் முழுமையாக கட்டுப்படும் பொழுதுதான் நாம் ரசூலுல்லாஹ்வை உண்மையில் நேசிக்கிறோம் என்று ஆகும். குர்ஆனும் அப்படித்தான் நமக்கு சொல்லித் தருகிறது. குல், நபியே நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் உண்மையில் அல்லாஹ்வை நேசித்தால் ஃபத்தபிஊனி, நபியாகிய என்னை பின்பற்றுங்கள், நான் சொல்லுகிற கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு நடங்கள். யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்கள் பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ்வை நேசிப்பது உண்மை என்றால் அல்லாஹ்வின் தூதரை நாம் பின்பற்ற வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிப்பது உண்மை என்றால் நம்முடைய ஒவ்வொரு செயல்பாட்டையும் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் நமக்கு சொல்லித் தருகிறார்களோ அதற்கு முழுமையாக செவில் தாழ்த்தி கட்டுப்பட வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு மாத்தமா வேறு எந்த ஒன்றையும் நாம் செய்துவிடக் கூடாது. அப்போதுதான் நம்முடைய ஈமான் முழுமை பெறும். நபி வழி நடக்கின்ற பொழுது நபிகள் நாயகம் எந்த பாதையை காட்டி செல் என்று நமக்கு உத்தரவிடுகிறார்களோ அந்த பாதையில் நாம் கண்ணை மூடிக்கொண்டு நடக்கும் பொழுதுதான் நம்ம வெற்றி பெறுவோம். அப்போதுதான் நம்முடைய ஈமான் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட ஈமானாக மாறும். ஃபலா வ ரப்பிக லா யுமினூன், அல்லாஹ் சொல்கிறான், நபியே உமது இறைவனின் மீது ஆணையாக இவர்கள் ஈமான் கொண்டவர்களாக ஆக மாட்டார்கள். யாரு? ஹத்தா யுஹக்கிமுக ஃபீமா ஷஜர பைனஹும் ثم لا يجدوا في انفسهم حرجا مما قضيت ويسلموا تسليما. தங்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகளுக்கு
நபியை உம்மை நீதிபதியாக்கி நீங்கள் சொல்லக்கூடிய தீர்ப்பை முழு மனதோடு ஏற்று முழுமையாக கட்டுப்படாதவரை இவர்கள் ஈமான்தாரிகளாக ஆக மாட்டார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய கட்டளை. அல்லாஹ் நம்மை மூமின்கள் என்று அங்கீகரிக்க வேண்டும் என்றால் நபிகள் நாயகம் தான் நமக்கு ஒரே நீதிபதி. மார்க்க சட்டங்களில் கூடும் கூடாது என்று இருவேறு கருத்துக்களா, எது சரி எது தவறு என்று கருத்து வேறுபாடுகளா? நமக்கு அதில் தீர்ப்பளிக்கக்கூடிய நீதிபதி யார்? இமாம்கள் அல்ல, பெரியார்கள் அல்ல, முன்னோர்கள் அல்ல, ஊர் ஜமாத்து தலைவர்கள் அல்ல, பன்னெடுங்காலமாக மதரசாக்களில் பயின்ற மதகுருமார்கள் அல்ல, நபிகள் நாயகம் தான் நமக்கு நீதிபதி. அல்லாஹ்வின் தூதரை நீதிபதியாக்கி அவர்கள் சொல்லக்கூடிய தீர்ப்புக்கு, அவர்கள் சொல்லக்கூடிய உத்தரவுக்கு நம்முடைய கட்டுப்படுதலை வெளிப்படுத்த வேண்டும். அதனால்தான் அல்லாஹ் நபிகள் நாயகத்தை நமக்கு அழகிய முன்மாதிரி என்று சொல்கிறான். லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர். யார் அல்லாஹ்வை மறுமை நாளையும் உறுதியாக நம்புகிறாரோ அவருக்கு அல்லாஹ்வின் தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி உள்ளது. ரசூலுல்லாஹ் தான் நமக்கு முத்திரை பதித்த முன்மாதிரி. முன்மாதிரி என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? ஒவ்வொன்றிலையும் நபிகள் நாயகம் தான் நமக்கு ரோல் மாடல். நபிகள் நாயகம் எப்படி தொழுதார்களோ அப்படி தொழ வேண்டும். நபிகள் நாயகம் எப்படி நோன்பு நோற்றார்களோ அப்படி நோன்பு நோக்க வேண்டும். நபிகள் நாயகம் நமக்கு எதை நம்ப சொன்னார்களோ அவற்றை நாம் நம்ப வேண்டும். ரசூலுல்லாஹ் எதை நம்ப கூடாதுங்கிறாங்களோ அதை நம்ம நம்ப கூடாது. முழுமையா நமக்கு ரசூலுல்லாஹ் தான் ரோல் மாடல், முழுமையான முன்மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அப்ப ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் தங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால், தங்களுடைய அமல்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நபிகள் நாயகத்துக்கு நம்ம கட்டுப்பட வேண்டும். ரசூலுல்லாஹ் ஒன்னு சொன்னா அதன்படி மாத்திரம் நாம் நடக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு மாத்தமா யார் எதை சொன்னாலும் நம்ம கேட்க கூடாது, கண்டுகொள்ள கூடாது. நபி வழிப்படி நடப்போம். தொழுகையா, நோன்பா, வணக்க வழிபாடுகளா, நம்முடைய அன்றாட செயல்பாடுகளா, அனைத்திற்கும் அழகிய முன்மாதிரி நபிகள் நாயகம் தான். ரசூலுல்லாஹ்வை நம்ம பின்பற்றி நடந்தால் தான் நம்முடைய அமல்கள் பாதுகாக்கப்படும். அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல் வலா துப்திலு அமாலக்கும். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள், உங்கள் அமல்களை பாழாக்கி விடாதீர்கள். கட்டுப்பட்ட அமல் பாதுகாக்கப்படும். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்ட நம்முடைய நல்லறங்கள், நாம் செய்த வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்வை போய் சென்றடையும். கட்டுப்பட மறுத்தால், நபி வழி மீறினால் நம்முடைய அமல்கள் பாழாகிவிடும் என்று திருக்குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ் நமக்கு உத்தரவிட்டு மிக தெளிவாக ஒரு வழியை காண்பித்து தருகிறான். இப்ப என்ன பிரச்சனை? முஸ்லிம்கள் எல்லோரும் நபி வழிப்படிதானே நடக்கிறார்கள். நபி வழிக்கு மாத்தமா அப்படி என்ன முஸ்லிம்கள் செய்து விட்டார்கள் அப்படின்னு சில பேர் யோசிச்சா அது பெரிய தப்பு. பல முஸ்லிம்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லாம் நம்ம கரெக்டா தானே நடக்கிறோம், இவங்க எதுக்கு பொதுக்கூட்டம் போடுறாங்க, இவங்களுக்கு என்ன பிரச்சனை, காலங்காலமா நம்முடைய முன்னோர்கள் நமக்கு என்ன தப்பாவா சொல்லி தந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. தப்புதான். முஸ்லிம்களின் நம்பிக்கையிலையும் முஸ்லிம்களின் செயல்பாட்டிலையும் வணக்க வழிபாடு என்று அவர்கள் செய்வதிலையும் நபி வழிக்கு மாற்றமாக நபிகள் நாயகம் நமக்கு ஒன்றை சொல்லி தந்திருக்கும் பொழுது அதற்கு நேர் எதிராக ஏராளமான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் தான் நமக்கு முன்மாதிரினா அதனுடைய அர்த்தம் என்ன? ரசூலுல்லாஹ் ஒவ்வொன்றையும், ஒவ்வொரு வணக்க வழிபாட்டையும், ஒவ்வொரு நம்பிக்கையும் எதை சொன்னார்களோ, எப்படி சொன்னார்களோ அப்படி செய்யணும். இம்மி அளவு கூட நபி வழியிலிருந்து நம்ம பேச கூடாது. உதாரணமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்பிக்கையில நமக்கு எதையெல்லாம் சொல்லி தராங்க, எதையெல்லாம் நம்பணும்ங்கறாங்க. மலக்குமார்களை நம்பணும், ஜின்களை நம்ப வேண்டும், சொர்க்கத்தை நம்ப வேண்டும், நரகத்தை நம்ப வேண்டும் சொன்னாங்களா? இப்ப முஸ்லிம்கள் நாம் எல்லோரும் இதையெல்லாம் கண் கொண்டு பார்க்காவிட்டால், மலக்குமார்கள் நம்மளை யாராவது கண் கொண்டு பார்த்திருக்கிறோமா? ஜின்களை கண்ணால் பார்த்திருக்கிறோமா? சொர்க்கத்தை பார்த்திருக்கிறோமா? நரகத்தை பார்த்திருக்கிறோமா? இல்லை. ரசூலுல்லாஹ் நம்ப சொல்றாங்க, நம்ம நம்புறோம். எந்த நபிகள் நாயகம் அவர்கள் சொர்க்கத்தை நம்ப சொன்னார்களோ, நரகத்தை நம்ப சொன்னார்களோ, ஜின்களை நம்ப சொன்னார்களோ, மலக்குமார்களை நம்ப சொன்னார்களோ, அதை நம்ம நம்புறோம். அந்த ரசூலுல்லாஹ் பேய் பிசாசு இருக்கு நம்ப சொன்னாங்களா?
அதை ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தரல. ஆனா முஸ்லிம் சமூகம் பேய் பிசாசு இவன் நம்பிக்கையில் எதுவும் சேருது. சொர்க்கத்தையும் நம்புறான், நரகத்தையும் நம்புறான், பேய் இருக்கு பிசாசு இருக்கு இப்படி நம்புறான். இந்த நம்பிக்கை தவறாயிட்டு பேய் பிசாசு என்று ஒன்றை நாம் அது நம்பிக்கை தான், வெறும் நம்பிக்கை. ஒன்னு இருக்கு இல்லைன்னு நம்புறது தான். இருக்கு இல்லைன்னு நம்புவதாக இருந்தால் கூட நபிகள் நாயகம் எதை நம்ப சொன்னாங்களோ அதைத்தான் நம்ம நம்பணும். எப்படி நம்ப சொன்னார்களோ அப்படி நம்ப வேண்டும். ரசூலுல்லாஹ் நம்பாத எதையும் நாம நம்ப கூடாது. ரசூலுல்லாஹ் பேய் பிசாசு இருக்குன்னு சொன்னாங்களா நமக்கு? முஸ்லிம்களில் பலர் அவ்வாறு நம்புகிறார்களா இல்லையா? மனிதர்கள் இறந்து அவருடைய ஆவி பூமியில் உலாவி கொண்டிருக்கிறது, அதுதான் பேய் பிசாசுகளாக சுத்தி கொண்டிருக்கிறது. நைட்டு 12 மணி இவன் டைம் வச்சிருக்கிறான் பாருங்க. எந்த பேய் சொல்லிச்சு 12 மணி? நீ பகல்ல வர சொல்ல 12 மணி ஆயிடுச்சுன்னா போதுமா பேய் வருமா? 12 மணி. அதுவும் முந்தைய ஆதி காலத்துல ரொம்ப பீதியை கிளப்பி வச்சிருந்தாங்க, மக்களை ஏமாத்தி வச்சிருந்தாங்க. 12 மணி அது வெள்ளை ட்ரெஸ் போட்டு தான் போகும், அதுக்கு வாடைகள் நறுமணங்கள் பிடிக்காது, மல்லிகைப்பூ பிடிக்காது. அப்போ ஒன் மேன் ஷோ ஸ்ப்ரேனா பிடிக்குமா? அதுக்கு லிஸ்ட் போடுற பாருங்க, மல்லிகைப்பூ பிடிக்காது. அதை வைத்து கொண்டு அப்படியே 12 மணிக்கு போனோம்னா பேய் அவனை அடிச்சிரும், பேய் அவனை பிடிச்சிரும், அவன் உடம்புக்குள்ள பேய் புகுந்து விடும். இது என்ன ஒரு நம்பிக்கை? இது முஸ்லிம் சமூகம் எப்படி நம்பலாமா? அந்த நம்பிக்கையிலிருந்து முஸ்லிம்களை மீட்பதற்கே பெருமளவுக்கு ஆகிவிட்டது. இன்னைக்கு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கும் ஒரு சில முஸ்லிம்கள் சில ஊர்களில் பழக்கம் இருக்கிறது. அங்க மௌத்து வந்துருச்சுன்னு வைங்க, வீட்டு திண்ணையில லைட்டை போட்டுருவாங்க. ஒரு வாரத்துக்கு லைட்டு வெளியே திண்ணையில. ஏன்? இல்ல மௌத்தா போனவர் வருவாரு, எது ஒரு வாரத்துக்கு வந்துட்டு போவாராம், அப்ப இருட்டா இருக்க கூடாது இல்லை, அதுக்காண்டி லைட்டா. இதெல்லாம் எப்பேற்பட்ட மூட நம்பிக்கை, இஸ்லாத்துல இல்லாத. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை நம்ப சொல்லவில்லை என்றால் ரசூலுல்லாஹ் நமக்கு எப்படி நம்ப சொன்னாங்க? மனிதர்கள் இறந்து விட்டால் எல்லோரும் மண்ணறையில் இருக்கிறாங்க, பர்சக் வாழ்க்கை. நல்லவர்களாக இருந்தால் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருப்பார்கள், தீயவர்களாக இருந்தால் அல்லாஹ்வினுடைய வேதனையை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். நல்ல ஆத்மாக்களாக இருந்தாலும் சரி, தீய ஆத்மாக்களாக இருந்தாலும் சரி, இரண்டும் இறைவனின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கு, அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. அதை மீறி வெளியே வர முடியாது. இது நமக்கு நபிகள் நாயகம் சொன்ன நம்பிக்கை. ஆனால் நபிகள் நாயகம் சொன்ன நம்பிக்கைக்கு மாற்றமாக பேய் பிசாசுன்னு இருக்கு நம்பினா அது சரியா? இது நபி வழிக்கு மாற்றம். அதே போலத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரங்களை நிர்வகிப்பவன் அல்லாஹ், காலத்தை இயக்குபவன் அல்லாஹ் என்று நமக்கு சொல்லி தந்தாங்க. இதுல நல்ல நேரம் கெட்ட நேரம் என்பதெல்லாம் கிடையாது. இது நல்ல நேரம் காலையில 10 இருந்து சாயங்காலம் 6 மணி வரை நல்ல நேரம், அதற்கு பிறகு உள்ள நேரம்லாம் கெட்ட நேரம், இந்த நாள் நல்ல நாள், இந்த நாள் கெட்ட நாள் என்றெல்லாம் நம்புவதற்கு இஸ்லாத்தில் இடமில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நாட்களும் எல்லா நேரமும் அல்லாஹ்வின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் மிக தெளிவாக சொன்னார்கள், அல்லாஹ் சொல்வதாக சொன்னார்கள், ஆதமுடைய மகன் எனக்கு தொந்தரவு செய்கிறான், அவனுடைய பேச்சு எனக்கு தொந்தரவாக இருக்கின்றது. என்ன பேச்சு? அவன் காலத்தை பழிக்கின்றான், யசுபுத்தஹர், காலத்தை திட்டுகிறான், இது கெட்ட காலம், இது மோசமான காலம் என்று காலத்தையும் நேரத்தையும் திட்டுகிறான். இது மிகவும் தொந்தரவு அளிக்கின்ற பேச்சு. அல்லாஹ் சொன்னான், அனத்தஹர், நான் தான் காலம், காலத்தை இயக்குபவன் நான். அப்படி இருக்கின்ற பொழுது நான் இயக்கக்கூடிய காலத்தை நேரத்தை இவன் குறை சொல்வான? இது நல்ல நேரம், இது கெட்ட நேரம், இது நல்ல நாள், இது கெட்ட நாள் என்று பங்கீடு செய்வான? இது தொந்தரவு தரும் பேச்சு என்று அல்லாஹ் கண்டிப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி தராங்க. அப்ப என்ன அர்த்தம்? எல்லாமே அவர்களுக்கு வசதியான நேரத்தை தேர்வு செய்து கொள்ள வேண்டுமே ஒழிய நல்ல நேரம் கெட்ட நேரம்ங்கிறதுலாம் ஒண்ணு கிடையாது. எதை நல்ல நேரம்னு ஒருத்தட்ட கேட்போம், அங்க ஒரு ஜோசியர் கேட்போம், எது நல்ல நேரம் எதுன்னு கேட்போம். காலைல 7 இருந்து காலையில 10 மணி வரையும் சொல்றாரா? அந்த 3 மணி நேரத்துல நாட்டுல விபத்துகளே நடக்காதா? அந்த 3 மணி நேரத்துல எந்த மரணங்களும் நடக்காதா? உலகம் முழுக்க நீங்கள் எதை நல்ல நேரம் என்று சொன்னால் அந்த நல்ல நேரம் என்று நீங்கள் நிர்ணயிப்பதில் பல தீய செயல்கள் நடக்கும். ஒரு காரியத்தை நீங்கள் கெட்ட நேரம் என்று குறிப்பீர்கள், அந்த நேரத்தில் பல குழந்தைகள் பிறக்கும், பல பேருடைய தொழில் வளமாக பெருகும், பல குடும்பங்கள் சேரும். எதை கெட்ட நேரம் என்று மனிதர்கள் வகைப்படுத்துகிறார்களோ அதுல பல மனிதர்களுக்கு நல்லது நடக்கும்.
அப்ப காலத்தில் எதுவும் இல்லை, அல்லாஹ்வுடைய இயக்கம் தான் அனைத்தும், அல்லாஹ் தான் அனைத்தையும் இயக்கி கொண்டிருக்கிறான். இப்படி ஒரு முஸ்லிம் நம்பணும். இந்த நம்பிக்கைக்கு மாத்தமா முஸ்லிம்கள்ல பலரும் நம்புகிறார்களா இல்லையா, இது நல்ல நேரம், இது கெட்ட நேரம், இது கெட்ட சகுனம் அப்படி நம்புறாங்க. இவர் வீட்டை விட்டு வெளியே வருவார், வெளியே வரும்போது கல்லு தட்டிடுச்சின்னு வைங்க, கெட்ட சகுனம். வீட்டுக்குள்ள போயிட்டு அப்படி வெளியே வருவார். ஏன்? போற காரியம் உருப்படாது. வீட்டை விட்டு வெளியே வரும்போது பூனை குறுக்க வந்துருச்சுன்னா போகும், பூனை குறுக்க வந்துருச்சு என்னங்க, அதனால என்ன பிரச்சனை? போற காரியம் உருப்படாது, போற காரியம் உருப்படாதுன்னு யாரு சொன்னாங்க? அவர் எப்படி ஒண்ணு வெட்டி முறிக்கிற காரியத்துல இல்ல, போய் 5 ரூபாய் டீ குடிக்க போறாரு, டீயை குடிச்சு புரளி பேச போறாரு. அதுக்கு என்னவா, பூனை குறுக்க வந்துருச்சான். பூனை குறுக்க வந்ததுனால இந்த காரியம் கெட்டு போயிரும், வீட்டுக்குள்ள போயிட்டு திரும்ப வருவார். இதெல்லாம் இஸ்லாமிய சமூகத்தில் இப்படிப்பட்ட தவறான நம்பிக்கைகள் இருக்கலாமா? இது நல்ல நேரம், இது கெட்ட நேரம். இன்னும் சில பேர் வெளியே வருவாங்க, விதவை பெண்கள் யாரும் கடந்து போயிட்டாங்கன்னு வைங்க, ஆஹா விதவை பெண்கள் முன்னால முடிச்சிட்டோம், இது அமங்கலம், இது நல்ல சகுனம் அல்ல, திரும்ப வீட்டுக்குள்ள போயிட்டு திரும்ப வெளியே வருவாங்க. இவைகள் அனைத்தும் இஸ்லாத்திற்கு எதிரான தவறான நம்பிக்கைகள். அப்ப மிக தெளிவாக நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், எது ஒன்றை நாம் நம்புவதாக இருந்தாலும் அல்லாஹ்வின் தூதர் எதை நம்ப சொல்கிறார்களோ அதை நம்ம நம்பணும். ரசூலுல்லாஹ் தான் நமக்கு முன்மாதிரி. ரசூலுல்லாஹ் நம்ப சொல்லாத காரியங்களை நாம தவறாக நம்பிக்கொண்டு தெரியக்கூடாது. இது நம்பிக்கை சார்ந்த. நம்பிக்கையில ரசூலுல்லாஹ்வை நம்ம பின்பற்ற வேண்டும் என்பதை போலவே நம்முடைய செயல்பாடுகள் என்று வரும் பொழுது ரசூலுல்லாஹ் எது எதை எப்படி செய்து காட்டினார்களோ அப்படி செய்யணும். அதுல நம்ம மாற்றம் பண்ணக்கூடாது. வணக்க வழிபாடுகளா, தொழுகையா, நோன்பா, ரசூலுல்லாஹ் எப்படி தொழுதாங்க அதுக்கு தானங்க அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை அனுப்பி வைக்கிறான். ரசூலுல்லாஹ் என்றல்ல, ஒவ்வொரு இறை தூதரையும் அல்லாஹ் அனுப்பி வைப்பதற்கு என்ன காரணம்? ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அல்லாஹ் இறை தூதர்களை தேர்வு செய்கிறான். அந்த இறை தூதர்கள் மக்கள் மத்தியில் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து செய்திகளை பெற்று எடுத்து சொல்கிறார்கள். எதுக்கு அல்லாஹ் அந்த தூதரை நியமனம் பண்றான், தேர்வு செய்கிறான்? பின்பற்றுவதற்கு தான் அல்லாஹ் அந்த தூதர்களை தேர்வு செய்கிறான். அவர் சொல்லுவார், நம்ம ஃபாலோ பண்ணணும். நாம நம்முடைய இஷ்டத்துக்கு எதையும் உருவாக்க கூடாது. அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான், ஒமா அர்சல்னா மிர் ரசூல் இல்லா லியுதாஅ பிஇذனிஹி. எந்த ஒரு தூதரையும் அவர் பின்பற்றப்பட வேண்டும் என்பதற்காகவே தவிர வேறு எதற்கும் நாம் அனுப்பவில்லை. நாம தூதர்களை அனுப்புவதின் நோக்கம் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்திற்கு அந்த தூதர்களை எல்லோரும் பின்பற்ற வேண்டும். நான் சொல்லுகிற கட்டளைகளை அவர் உங்களுக்கு சொல்வார், நீங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணுவதற்கு வணக்க வழிபாடுகளையும் நாம் நம்ப வேண்டிய நம்பிக்கை சார்ந்த விஷயங்களையும் கற்றுத்தருவதற்குத்தான் அல்லாஹ் தூதர்களை தேர்வு செய்கிறான். அந்த தூதர்கள் நமக்கு மத்தியில் அத்தகைய கருத்துக்களை சொல்லுவார்கள், அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். நாம இஷ்டத்துக்கு உருவாக்க கூடாது. நபிகள் நாயகம் சொன்ன ஒன்றை சேஞ்ச் பண்ணக்கூடாது, மாற்றக்கூடாது. அந்த அதிகாரம்லாம் நமக்கு வழங்கப்படவே இல்லை. தூதர்களுக்கே அந்த அதிகாரம் கிடையாது. நீங்க பாருங்க, இப்ப நாம 5 வேளை தொழுகையில ஈடுபடுறோம். சுபுஹ் 2 ரக்காத்து. ஒருவர் சொல்கிறார், பள்ளி இமாம் சொல்கிறார், வருஷம் ஃபுல்லா 2 ரக்காத் தானே தொழுதுகிட்டு இருக்கிறோம், நாளையிலிருந்து சுபுஹ் 4 ரக்காத்தா தொழுவோம்ங்கிறார். ஊர் மக்கள் எல்லாரும் இமாம் நீங்க சொல்லிட்டா ஓகே சொல்லிடுவோமா? அதே 4 ரக்காத்துன்னு மாத்திர அதிகாரம் உங்களுக்கு என்ன இருக்கு? ரசூலுல்லாஹ் 2ன்னு சொன்னா 2 தான். நபிகள் நாயகம் மக்ரிப் 3 ரக்காத்துன்னு சொன்னா 3 ரக்காத் தான். அதை 4ஆக நம்ம அதிகப்படுத்த இயலாது. அதிகப்படுத்தவோ குறைக்கவோ உள்ள அதிகாரம் நமக்கு யாருக்கும் கிடையாது. குர்பானி, ஹஜ்ஜுடைய காலம் வருகிறது, குர்பானி கொடுக்கணும். எதை ரசூலுல்லாஹ் குர்பானி கொடுக்க சொன்னாங்களோ அதைத்தானே கொடுக்கணும். ஒருத்தர் காட்டுக்கு போய் மானை வேட்டையாடி கொண்டு வர்றாரு, நான் மானை குர்பானி கொடுக்க போறேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு பிடிச்சேன் தெரியுமாங்கிறார். அவர் கஷ்டப்பட்டு பிடிச்சாலும் கவர்மெண்ட் அரசு விதிமுறைக்கு மாற்றமாக இருந்தாலும் ஒருவர் மானை குர்பானி கொடுக்க முன் வருவதாக சொன்னால் அது சரியா? கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ஏன்? ரசூலுல்லாஹ் எதை குர்பானியில் அறுக்கப்பட வேண்டிய பிராணிகளாக நபிகள் நாயகம் எதை சொன்னார்களோ அதைத்தான் அறுக்க முடியும். ஆடு, மாடு, ஒட்டகம் இவைதான் குர்பானி பிராணிகள். நான் கோழியை குர்பானி கொடுக்க போறேன் ஹஜ் பண்ண தினத்துல, குர்பானி கொடுக்க முடியாது. நான் மானை கொடுக்க போறேன், முடியாது. இதே போலத்தான் அகீகா என்று குழந்தை பிறந்தால் அது 7ஆம் நாள்ல அகீகா என்று ஒன்று கொடுக்கலாம். அகீகா கொடுக்கிறதுனா என்ன? ரசூலுல்லாஹ் எதை சொல்லி தந்தாங்க? அவர் சக்திக்குட்பட்டு ஒரு ஆட்டையோ 2 ஆட்டையோ அறுத்து அதன் இறைச்சியை சொந்த பந்தங்களுக்கு கொடுக்கலாம். அதுல சாப்பாடு தயார் செய்து சொந்த பந்தங்களை, ஏழை மக்களை அழைத்து விருந்தளிக்கலாம். இதுதான் அகீகா.
ஒரு ஆடோ 2 ஆடோ அப்படி சக்திக்கு உட்பட்டு. இப்ப ஒருத்தர் என்ன செய்யறாரு, அக்கீகாவுக்கு இல்ல ஆடு இல்ல நான் மாடு கொடுக்க போறேங்கிறாரு. அக்கீகாவுக்கு மாடு கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அக்கீகாவுக்கு நான் ராஜஸ்தான்ல இருந்து ஒரு ஒட்டகத்தை இறக்கி இருக்கிறேன், கிருஷ்ணாஜி பட்டணத்தில் உள்ள எல்லாருக்கும் சாப்பாடு. எத்தனை ஒட்டகம் இறக்கி இருக்கிற? 5 ஒட்டகம் இறக்கி இருக்கிறேன். 5ஐயும் நான் அக்கீகா கொடுக்க போறேன்னா அது அக்கீகாவுல சேருமா? பொதுவா அவர் ஏழைகளுக்கு விருந்தளித்தார்னு வரும், நன்மைகள் செய்தார் என்று வரும், சொந்த பந்தங்களை அழைத்து ஒரு விருந்தளித்தார் என்பதை தாண்டி அது அக்கீகாவில் சேராது. ஏன்? அக்கீகா என்றால் ரசூலுல்லாஹ் எதை கொடுக்க சொன்னாங்க? ஆடு, அவ்வளவுதான். ஆடு அறுத்தாத்தான் அக்கீகா. ஆடுக்கு பதிலாக நீ மாடு அறுக்க இயலாது, ஆடுக்கு பதிலாக நீ மானை அறுக்க முடியாது. அப்ப குர்பானி பிராணிகளை மாற்ற இயலாது, அக்கீகா பிராணிகளை மாற்ற முடியாது. எது ஒன்றையும் நம்மால் மாற்ற அந்த அதிகாரம் நமக்கு இல்லை. இந்த அடிப்படை நம்ம விளங்கணும். ஹஜ்ஜுக்கு தவாஃபுக்கு போறாரு. தவாஃப்னா எத்தனை சுத்து? உம்ராவுக்கு போறாங்கல்ல, ஹஜ்ஜுக்கு போறாங்க. அங்க ஹஜ்ருல் அஸ்வத் கல்லில் இருந்து ஆரம்பிப்பார்கள் தவாஃபை. தவாஃப் ஆரம்பிச்சாருன்னா எத்தனை சுத்து ஒரு தவாஃபு? 7 சுத்து. ஒருத்தர் சொல்றாரு 7னா எனக்கு 40 சுத்து சுத்த போறேங்கிறாரு. உம்ராவுக்கு போயிருக்கிறாரு. நான் 7 சுத்துலாம் சுத்த மாட்டேன், நீங்களாம் சோம்பேறி, உங்களுக்கு முடியல, எனக்கு முடியும், எனக்கு உடலில் திடாத்திரம் இருக்கிறது, ஆகையினால் நான் உம்ராவிலேயே 40 சுத்து சுத்துவேங்கிறாரு. 40 சுத்து சுத்துனா சரியாது. பரவாயில்லையே, பெரிய பராக்கிரமசாலியா இருக்கிறீங்க, அல்லாஹ் உங்களுடைய நல்லறத்தை சிரமப்பட்டு ஏற்றுக்கொள்வதால் அல்லாஹ் அங்கீகரிப்பான் என்று ஆகிவிடுமா? உம்ராவுல ஹஜ்ஜில ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்களோ அதுதான். 7னா 7 தான். 7 நீ 5ஆ குறைக்கவும் முடியாது, 7 தவாஃபை 10ஆக 20ஆக அதிகப்படுத்தவும் முடியாது. கல்லறிய சொல்றாங்களா ஜம்ரத்துல் அக்பாவுல? எத்தனை கல்லு? ரசூலுல்லாஹ் எதை சொல்றாங்களோ அதுதான். அங்க வீடு கட்டுற அளவுக்கு நான் கல்லை எரிஞ்சுக்கிட்டே இருப்பேன்னா முடியுமா? அது வணக்கத்தில் சேருமா? முடியாது. அப்ப பாருங்க, எல்லாவற்றையும் துல்லியமா அல்லாஹ், இதான் நபி வழிப்படி நடப்பது. நபி வழிப்படி நடப்போம்னா என்ன? நம்ம நம்பிக்கையா ரசூலுல்லாஹ் சொன்னாங்களான்னு பார்க்கணும். நம்முடைய ஒரு செயல்பாடு, ஒரு வணக்க வழிபாடு ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்க? அல்லாஹ்வின் தூதர் நாம் உயிரை விட மேலாக நேசிக்கிற நபிகள் நாயகம் இதனை எனக்கு எப்படி கற்று தந்தார்கள், அப்படித்தான் நம்ம செய்யணும். இதுக்கு மாத்தமா இன்றைக்கு முஸ்லிம்கள் பல செய்து கொண்டிருக்கிறார்களே. பள்ளிவாசல்ல பாங்கு சொல்வாங்க. பாங்கு சொல்றதுக்கு முன்னாலே தங்களை சுன்னத்துல் ஜமாத் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய எல்லா ஊர்களையும் பார்த்தீங்கன்னா பாங்கு சொல்லத்துக்கு முன்னால ஒரு ஸலவாத் ஓதிடுவாங்க. முதல் மைக்க தட்டுவார், இப்படி தட்டி அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் வேகமா சொல்வார். அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் பாங்கு சொல்வார். இது சரியான நடைமுறையா? இது நபி வழியா? பாங்குங்கிறது நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செய்யலை. மக்களை தொழுகைக்காக வேண்டி அழைக்கிறோம். மக்களை தொழுகைக்காக அழைக்கும் பொழுது நபிகள் நாயகம் எந்த முறையில் அழைக்க சொன்னார்களோ அந்த முறையில் அழைக்க வேண்டும். அதான் நபி வழி. அல்லாஹ்வின் தூதர் பாங்கு சொல்வதற்கு முன்பு ஸலவாத் ஓத சொன்னார்களா? நபிகள் நாயகத்திற்கு 4 முஅத்தின்கள் இருந்தார்கள், 4 பாங்கு சொல்லக்கூடிய அழைப்பாளர்கள் இருந்தார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ மஹ்தூரா, அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம், இன்னும் ஒரு சஹாபி என்று 4 நபி தோழர்கள் அல்லாஹ்வின் தூதருடைய முஅத்தின்களாக பாங்கு சொல்லக்கூடிய அழைப்பாளர்களாக இருந்தார்கள். இந்த அழைப்பாளர்களில் எந்த ஒருவரும் பாங்கு சொல்வதற்கு முன்பு ஸலவாத் சொன்னாங்களா? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாங்கு சொல்வதற்கு முன்பு ஸலவாத் சொன்னாங்களா? அபூ மஹ்தூரா அவர்கள் சொன்னார்களா? அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் அவர்கள் சொன்னார்களா? யாரும் சொல்லல. ஏன்? ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லி காட்டல. பாங்கு சொல்றதா இருந்தா ஆரம்பிக்கும் போது அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் இப்படித்தான் ஆரம்பிக்கணும். பாங்குக்கு முன்பு ஸலவாத் ஓதுவது தவறு. நபிகள் நாயகம் எந்த இடத்தில் அதை செய்ய சொன்னார்களோ அங்கே நாம செய்யணும். பாங்குக்கு பிறகு ரசூலுல்லாஹ் ஸலவாத் ஓத சொன்னாங்க. பாங்கு சொல்லி முடித்ததற்கு பிறகு ஸலவாத் ஓதணும். பாங்கு சொல்லி முடித்ததற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் கற்றுத்தந்த துஆக்களை ஓத வேண்டும். அதை விட்டு உங்க பாங்கு சொல்றதுக்கு முன்னால ஸலவாத் ஓதுவாங்க. கேட்டா என்ன, ஸலவாத் ஓதுனா தப்பா? ரசூலுல்லாஹ் எந்த இடத்துல சொல்றாங்களோ அந்த இடத்துல தான் ஓதணும். நாம நம்முடைய இஷ்டத்திற்கு இடங்களை மாற்றிக்கொண்டு ஓதினால் தப்பு தான். அது ஸலவாத் தப்பல்ல, ஓதப்படுகிற இடம் தவறு. ஒருத்தர் கேட்கிறார், நான் பாங்கு சொல்லத்துக்கு முன்னால யாசின் ஓதிட்டு தான் பாங்கு சொல்வேங்கிறாரு. என்ன சொல்றது இப்போ? ஏங்க யாசின் ஓதிட்டு பாங்கு சொல்றீங்க? யாசின் ஓதுனா குத்தமா? நான் என்ன சினிமா பாட்டா படிச்சேங்கிறார். சினிமா பாட்டு இல்லதான்.
யாசின் ஓதுனா குர்ஆன்ல இருந்து நாம ஓதுறோம் நன்மை. அதை பாங்குக்கு முன்னால் ஓதலாமா? பாங்குக்கு முன்பாக ஒரு இடத்தை நாம் தேர்வு செய்து ஓதுவதா இருந்தால் நபி நமக்கு காட்டி தந்திருக்கணும். இது பாங்கு சொல்வதில் உள்ள பிழைகள். தொழுகையில பாருங்க, நீயத்துங்கிற பேர்ல, நீயத்துனா மனசால நினைக்கணும். வாயால் மொழிவது என்பது ஹஜ்ஜில உம்ராவுல தான். ஹஜ்ஜுக்கு போறாரா வாயால் சொல்ல லப்பைக்க ஹஜ்ஜத்தன் அப்படின்னு சொல்லணும். உம்ராவுக்கு போறாரா லப்பைக்க உம்ரத்தன், உம்ராவிற்காக வருகிறேன், ஹஜ்ஜுக்காக வருகிறேன் என்று அந்த வாயால் சொல்லணும். அதல்லாத மற்ற எல்லா இடங்களையும் நீயத்துனா மனசால் நினைக்கிறது. இப்ப தொழுகைக்கு செல்கிறோம், எண்ணத்தின் பேரில் தான் தொழுகைக்கு செல்கிறோம். சுபு தொழுகை நேரம் ஆயிடுச்சு, 5:30 மணிக்கு பாங்கு, 5:50க்கு இக்காமத்து, ரெடி ஆயிருவோம். ரெடி ஆகிறார் 5:30 மணிக்கெல்லாம் எழுந்து ரெடி ஆகி போறார். எதுக்கு? நியத்து இருக்கு, தொழுவணும். சுபுஹ் தொழ வேண்டும் என்கிற நியத்தின் பேர்ல தான் அலாரம் வைக்கிறாரு, எழுந்திருக்கிறாரு, பல் துளக்கிறாரு, போறாரு. இதுதான் நியத்து. ஆனா இவங்க நியத்துங்கிற பேர்ல என்ன தெரியுமா, 5 நேர தொழுகைக்கு நியத்துன்னு ஒண்ணு எழுதி வச்சிருக்கிறாங்க. உசல்லி ஸலாத்த சுபுஹின்னு ஆரம்பிக்கும். சுபு தொழுகையா இருந்தா அப்படி, நான் சுபுஹ் தொழுகையை கிப்லாவை முன்னோக்கி இந்த இமாமை பின்பற்றி 2 ரக்காத்தை அல்லாஹ்விற்காக தொழுகிறேன் நியத்து சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவர் 1 ரக்காத்தை முடிச்சிருப்பார். இவர் போய் லுஹருக்கு நியத்துன்னு ஆரம்பிப்பாரு, அல்லாஹ்விற்காக 4 ரக்காத்தை. இன்னும் சில பேர் அந்த நியத்தை ரொம்ப சரியா சொல்லணும்னு தப்பு வந்துருச்சுன்னு வைங்க, சி அப்படின்ற சி அல்லாஹுக்காக 4 ரக்காத்தை கிப்லாவை முன்னோக்கி, கிப்லாவை முன்னோக்கிங்கிறதுக்கு பதிலாக கிப்லாவை புன்னோக்கின்னு சொல்லிடுவாரு. டக்குன்னு அவசரத்துல தப்பா சொல்லிட்டோம், மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிப்பார். அல்லாஹ்வுக்காக 4 ரக்காத்து லுஹர் தொழுகையை கிப்லாவை முன்னோக்கி இமாமை பின்பற்றி சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஒரு 2 ரக்காத்து முடிச்சிருப்பார். இப்படி வாயால் சொல்ல வேண்டும் என்று நபிகள் நாயகம் சொன்னாங்க. நீங்க அரபியில என்னெல்லாமோ எழுதி வைத்திருக்கிறீர்களே, தொழுகை புக்கு ஷாஃபி, தொழுகை புக்கு ஹனஃபி அப்படின்னு போட்டு வச்சிருக்கிறாங்க. அது ஐங்கால ஐவேளை தொழுகைக்குமான நிய்யத் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். அது ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தந்தாங்களா? நபி வழியா? இல்லவே இல்லை. நிய்யத்னா மனசுல நினைக்க போய் தானங்க போறோம். ஒருத்தர் சுபு தொழுகைக்கு எழுந்து காலை 5 மணிக்கு எழுந்திருக்கிறாரு, பல்ல விளக்குறாரு, ஒழுவு செய்யறாரு, திரும்பி யோசிக்கிறாரா, இப்ப நான் எதுக்கு 5 மணிக்கு எழுந்தேன், எதுக்கு எழுந்தேன்னு எனக்கு தெரியலேன்னு யாராவது முடிச்சுக்கிட்டா நிக்கிறோம். அப்ப ஒரு எண்ணம் இருக்க போய் தானே எழுந்திருக்கிறோம். தொழ வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தின் பேரில் தான் ஒழு செய்கிறோம், தொழுகைக்கு தயாராகிறோம், பள்ளிவாசலுக்கு செல்கிறோம். அதான் நியத்து. நோம்புல அதே மாதிரிதான் நியத்துன்னு ஆரம்பிப்பாங்க. எது இரவு தொழுகையில நியத்து சொல்லி கொடுப்பாங்கல்ல பிள்ளைக்கு, சிறு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பாங்க. நவைத்து சௌமகதின்னு நோம்பு ஆரம்பிக்க போகுது, ரமலான் மாதம் வந்து விட்டால் நியத்து சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. நவைத்து சௌமகதின் அன் அதாஇ ஃபர்லி ரமலானே ஹாதிஹி ஸனதி லில்லாஹி தஆலா. இந்த வருடத்தின், அரபியோட சேர்த்து தமிழ் கலந்துரும், இந்த வருடத்தின் ரமலான் மாதத்தின் ஃபர்லான நோன்பை அல்லாஹ்வுக்காக நாளை பிடிக்க இன்று நேர்ச்சை செய்கிறேன். நாளை பிடிக்க இன்னைக்கு நேர்ச்சையாம், நாளை பிடிக்க இன்று நேர்ச்சை செய்கிறேன் அல்லாஹ்வுக்காக. இப்படி சொன்னாதான் நியத்து. இதுலயும் கூத்து என்ன, நியத்து சொல்லிட்டாலும் அதுக்கப்புறம் எதுவுமே குடிக்க கூடாதாம். இரவு தொழுகைக்கு சொல்லி கொடுத்துருவாங்க, அப்ப சாப்பிடுவாரு கொள்வாரு, பிரச்சனை இல்லை. 5 மணிக்கு காலையில் 5 மணிக்கு சுபு பாங்குன்னு வைங்க, சுபு பாங்கு சொல்ற வரையிலையும் 5 மணி என்கிற அந்த அளவு வரையிலையும் நமக்கு சஹருக்குரிய நேரம் இருக்கு. ஒவ்வொரு நாளும் அந்த நேரம் ஒரு வாரத்துக்கு இருக்க, ஒரு வார இடைவெளியில நேரங்கள் மாறும், நிமிடங்கள் மாறும், கூடும் குறையும். அதை கவனத்தில் கொள்ளணும். இவர் என்னன்னா 4:30 மணிக்கெல்லாம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருப்பார். 3:30 மணிக்கு எழுந்திருக்கிற குரூப்பு எழுந்து தொழுது கொண்டு எல்லாம் முடிச்சு 4 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டான்னு வைங்க, நியத்து சொல்லாம வெயிட் பண்ணிட்டு இருப்பார். எது சொல்லிட்டா சாப்பிடக்கூடாது. கடைசியில் 4:15க்கு சொல்வார், நவைத்து சௌமகதின்னு சொல்லி முடிச்சிருவாரா. அதுக்கப்புறம் வீட்டம்மா டீ வந்து கொண்டு வந்து தருவாங்க. இப்பதானே நியத்து சொன்னேன், நியத்து சொன்னதுக்கு அப்புறம் எப்படி நான் டீ குடிப்பேன், இப்போ டீ நாசமா போச்சா, எது நியத்து சொல்லிவிட்டாராம். இன்னும் நேரம் இருக்கு. அப்ப இந்த நியத்தை இஸ்லாத்துல இல்லாது. இவர்கள் ரமலானுக்கு சொல்லக்கூடிய இந்த நியத்து நபிகள் நாயகம் கற்றுத்தந்த துவாவா? ரசூலுல்லாஹ் ஒன்னொன்னுலயே ஒரு துவாவை சொல்லி தந்தாங்கல்ல. பள்ளிவாசலுக்குள்ள நுழையும் பொழுது, பள்ளிவாசலை விட்டு வெளியேறும் பொழுது, வீட்டை விட்டு வெளியே செல்லும் பொழுது, பயணத்துல வாகனத்தில் ஏறும் பொழுது, கழிவறைக்குள்ளே நுழைகின்ற பொழுது, கழிவறை விட்டு வெளியே வருகின்ற பொழுது, ஒவ்வொரு நேரத்திலையும் ஓத வேண்டிய துவாவை நபிகள் நாயகம் நமக்கு சொல்லி தந்திருக்கின்ற பொழுது, நீங்கள் சொல்லக்கூடிய இந்த நோன்பு நியத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தார்களா? ஆதாரபூர்வமான ஹதீசுகள் இருக்கா? இல்ல, இவர்களா உருவாக்கி கொள்கிறார். தொழுகைக்கு இப்படி நியத்துன்னு சொல்றாங்க. தொழுகை முடிஞ்சிருச்சுன்னு வைங்க,
ஒன்று என்ன, இமாம் ஒரு கூட்டு துவா ஒன்று போடுவார், துவா ஓதுவார் அரபியில். பின்பற்றி தொழக்கூடியவர்களும் ஆமீன் 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 வாங்க. என்ன ஓதுனார் என்ன கேட்டார் இமாமுக்கும் தெரியாது. எதுக்கு ஆமீன் சொன்னோம் பின்பற்றி தொழுதவர்களுக்கும் தெரியாது. யாராவது இமாம்கிட்ட கேட்டாங்களா, இமாம் இன்னைக்கு என்ன துவா ஓதுனீங்க, என்னென்ன கேட்டீங்க கேட்டாங்களா? கூட்டு துவா என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ளதா? அல்லாஹ்வின் தூதர் எத்தனை வருட காலம் தொழுதார்கள்? மஸ்ஜித் நபவியில தொழுதிருக்கிறாங்க, காபத்துல்லாவில் தொழுதிருக்கிறாங்க. ஒரு நேர தொழுகையின் போதாவது நபிகள் நாயகம் கடமையான தொழுகையை முடித்து நபிகள் நாயகம் சப்தமிட்டு துவா கேட்க பின்பற்றி தொழுத சஹாபாக்கெல்லாம் ஆமீன் சொன்ன வரலாறு உண்டா? ஒரு வரலாறு இல்லை. கூட்டு துவா என்பது நபி வழிக்கு மாற்றமானது, எதிரானது. ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லித்தரவில்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும். அவரவர்கள் தங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் முறையிடும். தொழுகை முடிஞ்சிருச்சா? தொழுகை முடிந்ததற்கு பிறகு என்னென்ன துவாக்களை ஓதுமாறு நபிகள் நாயகம் சொல்லி தந்தார்களோ அந்தந்த துவாக்களை நம்முடைய விருப்பத்திற்கேற்ப அல்லாஹ்ட்ட சொல்லணும். பணிவாக கேட்கணும், ரகசியமா கேட்கணும். அதுதான் துவா செய்வதனுடைய ஒழுங்குமுறை. ஒரு கூட்டமா இமாமு சப்தமிட்டு ராகம் போட்டு என்ன செய்வார், அரபில ஓதுவார். பின்பற்றி தொழுதவர்கள் ஆமீன் சொல்றாங்க. என்னன்னு விளங்குதா? இமாமு கல்யாணம் ஆகாதவரா இருப்பார். அவர் அரபில கேட்பார், இறைவா எனக்கு சாலிகான மனைவியை தான். பின்பற்றி தொழுதவர்கள் ஆமீன் அப்படிங்குவார். ஏன்? அவர் ஆல்ரெடி கல்யாணம் பண்ணிட்டார். இப்ப இந்த துவாவை போய் உங்க வீட்டம்மாட்ட சொன்னா என்ன நடக்கும்? இமாம் எப்படி ஒரு துவா கேட்டாரு, உங்க வீட்டுக்காரர் ரொம்ப சத்தமா ஆமீன்கிறாரு, என்ன நீங்க என்னன்னு பாத்துங்கன்னா வீட்டுல பிரச்சனை வருமா இல்லை? எப்படியா நீ ஆமீன் சொல்ல போச்சுன்னு கேட்பாங்களா இல்லையா? அவங்க நம்பிக்கையின்படி, இஸ்லாத்துல அப்படி இல்லை. அவங்க நம்பிக்கை அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நம்பினால் அது அவங்களுக்கே முரணா இருக்கு. இமாமுக்கு திருமணமாகி குழந்தை இல்லாதவரா இருப்பாரு. அவர் துவா கேட்பாரு, இறைவா எனக்கு பரக்கத்தா பிள்ளைகளை தான் கேட்பாரு. இங்க ஆல்ரெடி ஒருத்தர் 5 பிள்ளையை பெற்று வச்சிருப்பாரு, ஆமீன் அப்படிங்குவார். என்னது இருக்கிறது 5 பிள்ளை போதாது இன்னும் பரக்கத்தா வேணும்னு கேட்கிறாரா? பொருந்துதா? தேவைகள் இவருடைய தேவை வேறு, இமாமுடைய தேவை வேறா இருக்கும். அனைவர் சார்பா இமாம் எப்படி துவா கேட்கிறது? அப்படி ஒரு நடைமுறை ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தரலையே. உதுஉ ரப்பக்கும் ததர்ருஅன் வ குஃபியா, உங்கள் இறைவனிடம் பணிவாகவும் ரகசியமாகவும் துவா கேளுங்கள். துவா கேட்கறதா இருந்தா பணிவா கேட்கணும். ராகம் போட்டு கேட்கலாமா? கேட்கறது அல்லாஹ்விடத்துல பணிவை வெளிப்படுத்தக்கூடிய அம்சமா? துவா கேட்கும்போது எதுக்கு ராகம்? நம்ம வீட்டுக்கு முன்னால ஒருத்தர் பிச்சை கேட்க வர்றாரு, யாசகம் கேட்க வர்றாரு. யாசகம் கேட்க வரும் பொழுது ராகம் போட்டு கேட்டா நம்ம ஏற்றுக்கொள்வோமா? ஒரு மைக்கை போடுறாரு, ஸ்பீக்கர் செட்டு போடுறாரு, ஒரு 4-5 பிச்சைக்காரெல்லாம் சேர்ந்து வீட்டம்மா பேரை சொல்லி இன்னாரே வாருங்கள் ரகசியமா ஒரு ராகம் போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. வீட்டில் பிரியாணி இருந்தா கொண்டு வாங்கன்னு ராகம் போட்டு கேட்குறாங்க. கொடுப்போமா? நம்ம விளக்கு மாத்த கொண்டு வந்து வெளியே வர மாட்டோம். என்னையா நீ ராகம் போட்டு என்ன கேட்டுக்கிட்டு இருக்கிற? கேட்கறது பிச்சை, இதுல உனக்கு எதுக்கு ராகம்? என்ன தேவையோ அது ஒழுங்கா கேளு, பணிவா கேளு. சொல்லுவோமா மாட்டோமா? நம்மிடத்தில் ஒருவர் யாசகம் கேட்பதா இருந்தா பணிவா கேட்கணும்னு நினைக்கிறோம். நாம் அனைவரும் அல்லாஹ்விடத்தில் துவாவின் மூலம் யாசகம் தானே கேட்கிறோம். அல்லாஹ்விடத்தில் பணிவா கேட்க வேண்டாமா? நம்முடைய கோரிக்கைகளை தேவைகளை ரகசியமாக முறையிட வேண்டாமா? அப்ப கூட்டு துவா என்பது இஸ்லாமிய நடைமுறைக்கு மாற்றமானது, நபி வழி கிடையாது. இப்படி ஒவ்வொன்றிலையும் இவர்கள் நபி வழிக்கு மாற்றமான காரியங்களைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஜும்மாவுக்கு 2 பாங்கு சொல்றாங்க. ஜும்மா வந்துருச்சுன்னா 2 பாங்கு சொல்றாங்க. முதல் ஒரு 12:30 மணிக்கு இமாம் பயானுக்கெல்லாம் முன்னால 12:30 மணிக்கு ஒரு பாங்கு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் 1 மணிக்கு இமாம் மெம்பர்ல ஏறியதற்கு பிறகு ஒரு பாங்கு சொல்றாங்க. ஜும்மாவிற்கு 2 பாங்கு என்கிற இந்த நடைமுறை நபிகள் நாயகம் நமக்கு கற்றுத்தந்த சுன்னாவா? நபிகள் நாயகம் கற்றுத்தந்த நடைமுறையா? கிடையாது. நபிகள் நாயகம் காலத்திலும் அவர்களை பின்பற்றிய பல்வேறு நபித்தோழர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலகட்டத்திலையும் இன்னும் பல நபித்தோழர்களின் காலகட்டத்தில் பாங்கு என்பது என்ன? ஜும்மாவுக்கு 1 பாங்கு தான். இமாம் மிம்பரில் ஏறிய பிறகு அந்த பொழுதில் சொல்லக்கூடிய 1 பாங்கு தான் ஜும்மாவுடைய பாங்கு. அதுதான் நடைமுறை, அதுதான் சுன்னான். ஆனால் இன்றைக்கு பலரும் கடைபிடிக்கக்கூடிய இந்த 2 பாங்கு என்பது ரசூலுல்லாஹ் நமக்கு கற்றுத் தந்தது கிடையாது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 பாங்கு சொன்னார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. உஸ்மான் அவர்கள் இவர்களை செய்ததை போல 2 பாங்கு சொல்லல. அவர் தனியா பள்ளிவாசலில் 2 பாங்கு சொல்லல, பள்ளியில 1 பாங்கு தான் சொன்னார். மக்கள் கடை வீதிகளில் இருக்கின்ற பொழுது அவர்கள் ஜும்மாவிற்கு வர வேண்டும் என்பதற்காக அங்கு போய் தனித்து தொழுகைக்கு ஒரு அழைப்பு முறையை செய்யக்கூடிய ஒரு முறையை அவர் உருவாக்கினார்.
உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இவர்கள் காரணம் காட்டினால் கூட கடை வீதிகளில் போய் பாங்கு சொல்லணும். பள்ளியில 2 பாங்கு சொல்வதற்கு உஸ்மான் அவர்கள் உதாரணமாக ஆதாரமாக கூற இயலாது. அப்ப பாருங்க, அப்ப இவர்கள் ஜும்மாவுக்கு 2 பாங்கு என்கிற ஒரு நடைமுறையில் ஈடுபடுகிறார்கள். இதுவும் நபி வழிக்கு மாத்தம். ரமலான் மாத காலகட்டங்களிலே இரவு தொழுகையை 20 ரக்காத்துகள் தொழுகிறார்கள். 20 + 3. அந்த 20 ரக்காத்து அரை மணி நேரத்தில் இமாம் முடிக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஃபாஸ்டா ஓதுவார் பாருங்க. இமாம் என்ன வேகம்! நம்ம ஊர்ல உள்ள ரயில்கள், எக்ஸ்பிரஸ் ரயில் இருக்குல்ல, அதெல்லாம் தோத்து போயிடும். வேக வேகமா குர்ஆன் வசனங்களை ஓதுறது எதுக்கு? பின்பற்றி தொழுபவர்கள் கேட்பதற்கு தானே, அதன் மூலம் அறிவுரை பெறுவதற்கு தானே, அதற்குத்தானே குர்ஆன் வசனங்கள். வேக வேகமா ஓதுவார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரஹ்மான் ரஹீம் மாலிகி ஆரம்பிச்சாருன்னா என்னன்னே தெரியாது, வலல்லாலின்னு தான் முடியும். அவர் வலல்லாலின்னு சொன்ன உடனே ஆமீன்றுவாங்க, முடிஞ்சு போச்சு. அதுக்கு இடையில என்ன ஓதுனாரு, என்ன சொன்னார் தெரியாது. இவ்வளவு வேகமா குர்ஆனை ஓதலாமா? அதுவும் முதல் தவறு. ஆனால் அது தாண்டி இரவு தொழுகை 20 ரக்காத்துகள் என்று தொழுகிறார்கள். இதற்கு மார்க்கத்தில் ஆதாரம் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலும் ரமலான் அல்லாத காலகட்டங்களிலேயும் ரசூலுல்லாஹ் தொழுத இரவு தொழுகை என்பது 8 + 3. அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அதிகபட்சமா அரிதாக 12 + 1 13 ரக்காத்து வரையிலும் தொழுதிருக்கிறார்கள். இவர்கள் 20 + 3 தொழுவதற்கு என்ன ஆதாரம்? ரசூலுல்லாஹ் எங்க தொழுது காட்டினாங்க? அப்ப மார்க்கத்தில் இல்லாத இந்த காரியங்கள், இந்த அமல்கள், இவர்கள் அமல் என்று சொல்லிக்கொண்டு செய்யக்கூடிய இந்த காரியங்களை அல்லாஹ் ஏற்பானா? நபிகள் நாயகம் இந்த செயல்களை எல்லாம் நமக்கு சொல்லி தந்திருந்தால் தானே அது அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும். மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். நாம் உத்தரவிடாத ஒரு அமலை, ஒரு காரியத்தை யார் செய்வாரோ அது அல்லாஹ்வால் நிராகரிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நம்ம அமல் வணக்க வழிபாடு என்று செய்வதா இருந்தா அல்லாஹ் ரசூல் நம்ம காட்டி தந்திருக்கணும். ரசூலுல்லாஹ் உத்தரவிட்டிருக்க வேண்டும், அதனை கற்று தந்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அது அல்லாஹ்வால் ஏற்கப்படாது. தாயத்து கட்டுறாங்க. தாயத்து கட்டுவது நபி வழியா? பள்ளிவாசல்ல இமாமே தாயத்து கட்டி விடுறாரு. உடல் நலம் சரியில்லை, காய்ச்சல் அப்படின்னு வந்தா உடனே ஒரு தாயத்தை எடுத்துடுறது. ஜுப்பா பாக்கெட்ல வச்சிருப்பார், ரெடிமேட்டா விட்டு எடுப்பார். டசு புசுன்னு ஏதாவது அரபியில சொல்வார். என்ன சொல்றாரு ஒன்றும் விளங்காது. அவர் கையில 3 முடிச்ச போட்டு கட்டி அனுப்பி வச்சிருவார். இந்த தாயத்து கட்டக்கூடிய கலாச்சாரம் இஸ்லாமிய கலாச்சாரமா ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தந்ததா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயத்தை தொங்க விட்டால் அவர் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டார் என்று சொன்னார்கள். மன் தஅல்லக தமீமத்தன் ஃபக்கத் அஷ்ரக். எவர் ஒருவர் தாயத்தை தொங்க விடுவாரோ அவர் அல்லாஹ்விற்கு இணை கற்பித்து விட்டார். தாயத்து கட்டினா காய்ச்சல் சரியாயிரும், தாயத்து கட்டினா நமக்கு ஏற்பட்டிருக்கிற நோய் நீங்கிவிடும், நமக்கு துன்பங்கள் அணுகாது என்று நம்புவது இஸ்லாத்திற்கு எதிரான நம்பிக்கை. அப்படி ரசூலுல்லாஹ் நமக்கு நம்ப சொன்னாங்களா? ரசூலுல்லாஹ் யாருக்காவது தாயத்தை கட்டி விட்டாங்களா? சஹாபாக்கள் கட்டி விட்டாங்களா? அல்லாஹ் மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும். நமக்கு நோயா, நம்ம குடும்பத்தில் யாருக்கும் ஏதேனும் ஒரு பிரச்சனையா அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும். இறைவா எனக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த துன்பத்தை போக்கு என்று இறைவனிடத்தில் மன்றாட வேண்டும். அதை விட்டுவிட்டு ஒரு கயிறின் மீது எப்படி நம்பிக்கை வைக்கலாம்? அது தப்பு என்று சொல்லக்கூடிய மார்க்க அறிஞர்கள், ஆலிம்கள் அவர்களே முன்னின்று தாயத்தை கட்டி விடுகிறார்கள். தர்காக்கள்ல பல்வேறு அனாச்சாரங்கள் நடைபெறுகிறது. அதன் மீது பல்வேறு பூக்களை போடுகிறார்கள். அங்கே போய் நின்று பிரார்த்தனை செய்கிறார்கள். அங்கு அல்லாஹ்வை வணங்குவதை போன்று, அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்வதை போன்று தர்காக்கள்ல போய் சஜிதா செய்யறாங்க. இதெல்லாம் தப்புன்னு சொல்லணுமா இல்லையா? அல்லாஹ்ட்ட துஆ கேளுங்க. அவர் நம்மை போன்ற ஒரு சாதாரண மனிதர் தான். அவருடைய கபருக்கு தர்கா என்று ஒன்று கட்டுவதே தப்பு. ரசூலுல்லாஹ் இதை தடுத்திருக்கிறாங்க. சொல்லணுமா இல்லையா? அப்ப ஆலிம்கள் இதை சொல்ல தவறியதின் காரணத்தினால்தான் நாம் சொல்ல வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறோம். உங்க ஆரம்ப காலகட்டத்திலேயே இது போன்ற இஸ்லாத்திற்கு எதிரான தவறான செயல்பாடுகளை எல்லாம் இல்லை என்று சொல்லி இந்த சமூகத்தை நல்வழிப்படுத்தி இருந்தால் நாம இதனை பிரச்சாரம் செய்ய வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. பல்வேறு தவறான மூட நம்பிக்கைகளை இவர்கள் ஊக்கப்படுத்துகிறார்கள். இஸ்லாத்திற்கு எதிரான அனாச்சாரங்கள், செயல்பாடுகளை, குறிப்பாக தௌஹீதுக்கு எதிரான காரியங்களை எல்லாம் மக்கள் மத்தியில் புழங்குவதற்கு இவர்கள் இந்த ஆலிம்கள் காரணமாக இருக்கிறார்கள்.
நபிகள் நாயகத்தை தான் நாம் பின்பற்ற வேண்டும். நபி வழியின்படி நாம் நடக்கின்ற பொழுதுதான் மறுமை நாளில் வெற்றி பெற முடியும் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்ல தவறிவிட்டார்கள். காலங்காலமா என்ன பழக்கம் இருக்கிறதோ, ஊர் வழக்கம் எப்படியோ, முன்னோர்கள் நமக்கு எப்படி மார்க்கத்தை சொல்லி தந்தார்களோ அதனையே நாம் செய்து கொள்வோம் என்று இவர்கள் தவறிலேயே மக்களை அசத்தியத்திலேயே உலக விடுகிறார்கள். இது தப்பு இல்லையா? அல்லாஹ் மறுமை நாள் நம்மளை கேள்வி எழுப்ப மாட்டானா? இஸ்லாத்தில் நான் உனக்கு எதனை இஸ்லாம் என்று சொல்லி தந்தேனோ, எந்த தூதரை பின்பற்ற சொன்னேனோ அதற்கு மாற்றமாக நீயாக ஏன் இஸ்லாத்தை கற்பனை செய்தாய்? இந்த வணக்க வழிபாட்டை நான் உனக்கு சொன்னேனா? ரஜப் மாதத்தின் 27ஆம் நாள் 27ஆம் இரவு வந்து விட்டால் அது புனித இரவு. என்னப்பா புனிதம்? அந்த இரவு தான் மிஅராஜ் என்கிற விண்ணுலக பயணம் நடைபெற்றது. ஆகையினால் அன்னைக்கு சிறப்பு தொழுகை, அன்றைக்கு பல பேர் நோன்பு வைப்பாங்க. காரணம் கேட்டால் இன்றைக்கு தான் மிஅராஜ் என்கிற ரசூலுல்லாஹ்வுடைய விண்ணுலக பயணம் நடைபெற்றது அப்படின்னு சொல்றாங்க. விண்ணுலக பயணம் போனது யாரு? ரசூலுல்லாஹ் போனாங்க. அழைத்து சென்றது யாரு? அல்லாஹ். அது இந்த மாதத்தில் நடந்திருந்தால் அல்லது இந்த மாதத்தில் தான் நடந்தது, இந்த நாளில் நடந்தது என்று சொல்வதா இருந்தால் சம்பந்தப்பட்ட 2 பேர்ல சொல்லணும். கூட்டு போனது அல்லாஹ், போனது ரசூலுல்லாஹ். ஒன்னு அல்லாஹ் சொல்லணும், இல்ல நபிகள் நாயகம் சொல்லணும். அல்லாஹ்வும் சொல்லல, நபிகள் நாயகம் சொல்லல. மிஅராஜ் என்கிற விண்ணுலக பயணத்தை மேற்கொண்ட நபிகள் நாயகமும் எங்கும் அது நான் ரஜப் மாதத்தில் தான் நான் போனேன், அது 27இல் தான் போனேன் ரசூலுல்லாஹ்வும் சொல்லல. அழைத்து சென்றது அல்லாஹ். அல்லாஹ்வும் எங்கேயும் எந்த இடத்திலையும் இந்த மாதத்தில் தான் நடைபெற்றது என்று சொல்லவில்லை. அப்ப அல்லாஹ் ரசூல் சொல்லலன்னா நம்ம வேலை என்ன? அப்படியே விட்டணும். ரசூலுல்லாஹ் எதை சொன்னாங்களோ அதை நம்ம நம்பணும். மிஅராஜ் என்கிற விண்ணுலக பயணம் அது உண்மை, அது அற்புதம், அதை நம்ம நம்பணும். அந்த பயணத்தில் நபிகள் நாயகம் கண்ட காட்சிகள், அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு வெளிப்படுத்திய சான்றுகள் நம்பணும். அதிலிருந்து பெற வேண்டிய படிப்பினைகள், அந்த படிப்பினைகளை பெறணும். அதை விட்டு அது எந்த நாளும் சொல்லி தேடிக்கிட்டு இருக்க கூடாது. ஆதாரம் இருந்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆதாரம் இல்லையா, அல்லாஹ் நமக்கு தேவையில்லை என்று அந்த செய்தியை சொல்லவில்லை. முஹர்ரம் மாசம் 10ஆம் நாள் நோன்பு வைக்கிறோம், ஆஷூரா தினம். காரணம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த நாளில் தான் மூசா நபி காப்பாற்றப்பட்டார்கள், ஃபிரௌன் அழிக்கப்பட்டான். நாம் ஒன்றை நம்புவதற்கு இந்த நாளில் இந்த சம்பவம் நடைபெற்றது என்று சொல்வதா இருந்தா அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்லி தரணும். முஹர்ரத்துக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாள் ஆஷூரா தினத்தை பற்றி நபிகள் நாயகம் சொன்னதை போல ரஜப் மாதத்தின் 27ஆம் நாளை பற்றி நபிகள் நாயகம் சொன்னாங்களா? பள்ளிவாசல் அலங்கரிக்கிறாங்க, இமாமு விசேஷமா துவா ஓதுறாரு, தொழுகை நடக்குது, இரவு கண்முழிக்க தொழுகிறாங்களாம். கண்முழிக்க விழித்து தொழுவது, நடுநிசி நேரத்தில் தொழுவது அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. ஆனால் இவர்கள் தவறான ஒரு நாளை காரணத்தை சொல்லி செய்தால் அது எப்படி அல்லாஹ்விடத்தில் ஏற்கப்படும்? அது சரியா? அப்ப இப்படி ஒவ்வொன்றிலையும் நபி வழிக்கு மாற்றமான பல்வேறு விதமான காரியங்களை முஸ்லிம்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது நமக்கு நாசத்தை ஏற்படுத்திவிடும். இது முஸ்லிம்களின் மறுமை வாழ்வு நாசமாவதற்கு காரணமாக அமைந்துவிடும். ஆகையினால் தான் நமது ஜமாத்தின் சார்பாக மக்கள் மத்தியில விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்றோம். நீங்க நினைத்துக் கொண்டிருக்கிற இஸ்லாம் என்பது தவறு, நபிகள் நாயகம் சொல்லித்தராத பல காரியங்களை நீங்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறீர்கள், இந்த அனாச்சாரத்திலிருந்து நீங்கள் வெளியே வாருங்கள் என்று நாம சொல்றோம். அதற்குத்தான் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக பொதுக்கூட்டங்கள், தெருமுனை பிரச்சாரங்கள், பள்ளிவாசல்களில் நாம் செய்கிற பிரச்சாரங்கள், ஏன் இன்னும் அதிக பொருளாதாரத்தை செலவு செய்து நாம் நடத்தக்கூடிய மாநாடுகளின் நோக்கமும் அதுதான். செலவு பண்றது பிரச்சனை இல்லை. ஒரு முஸ்லிமை அசத்தியத்திலிருந்து சத்தியத்தை நோக்கி அழைத்து விட்டால் அதற்காக எத்தனை லட்சங்களை வேண்டுமானாலும் செலவு செய்யலாம். நம்ம அப்படித்தானே பார்க்கணும். எத்தனை லட்சங்களை செலவு செய்தேனும் ஒரு முஸ்லிம் நரக படுகொலியில் விடுவதை விட்டு காப்பாற்ற வேண்டாமா? இன்றைக்கு முஸ்லிம்கள் சென்று கொண்டிருக்கிற பாதை சரியா? இஸ்லாம் என்று இவர்கள் எந்த பாதையில் செல்கிறார்களோ அது அழிவு பாதையாக இருக்கிறது, நாசத்தின் பாதையாக இருக்கிறது, நரகத்தை நோக்கிய பாதையாக இருக்கிறது. அதனை தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஆகையினால் தான் தமிழகமெங்கும் நம்முடைய பிரச்சாரத்தை நாம் வீரியப்படுத்தி சென்று கொண்டிருக்கிறோம். அதற்காக எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், எவ்வளவு பொருளாதாரங்களை செலவு செய்தாலும் அது பிரச்சனை இல்லை. நாம் அனைவரும் நம்முடைய சமுதாயம் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்று இறை நேசத்தை பெற்று சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான் அல்லவா, மறுமை நாளில் சில பேரை அல்லாஹ் நரகில் போட்டு வாட்டுவான். அப்போது அவர்கள் சொல்வார்கள், யௌம துகல்லபு உஜூஹுஹும் ஃபின்னார்,
அந்நாளில் சில முகங்கள் நரகில் புரட்டப்படும் பொழுது யகூலூன யா லைத்தனா அத்தானல்லாஹு வ அத்தானர் ரசூல், நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டிருக்க கூடாதா, தூதருக்கு கட்டுப்பட்டிருக்க கூடாதா என்று புலம்புவார்கள். நரகத்துக்கு போகும்போதுதான் அந்த மக்களுக்கு தங்களுடைய தவறுகள் தெரியும். அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டிருந்தா சொர்க்கத்துக்கு போயிருக்கலாமே, அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று இவர்கள் நம்மை அழைத்தார்களே, அல்லாஹ் ரசூலுக்கு மட்டும்தான் கட்டுப்பட வேண்டும், அப்போதான் மறுமையில் வெற்றி பெற முடியும் என்று கிருஷ்ணாஜி பட்டணத்தில் பொதுக்கூட்டம் நடத்தினாங்களே, அறந்தாங்கில மாநாடு என்று அழைத்தார்களே, அதிலும் இந்த கருத்தை தானே சொன்னார்கள். சத்தியத்தை தெளிவு பெற்றுக் கொள்வதற்குண்டான ஒரு வாய்ப்பு இல்லாவிட்டால், திருந்தாவிட்டால் அல்லாஹ் சொல்வதை போல நரக படுகொலியில் விழ வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும். இன்னா அத்தானா சாதத்தனா வ குபரானா ஃபஅதல்லுன சபீல், எங்களில் உள்ள தலைவர்களுக்கும் பெரியார்களுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டோம், அவர்கள் எங்களை நரக படுகொலியில் தள்ளிவிட்டார்களே என்று சொல்வார்கள். அந்த நிலை நம் சமூக மக்களுக்கு ஏற்பட வேண்டுமா? அந்த நிலை நம் சகோதரர்களுக்கு ஏற்பட வேண்டுமா? அந்த நிலை நம் ஜமாத்தார்களுக்கு ஏற்பட வேண்டுமா? ஏற்படக்கூடாது என்கிற அக்கறை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் அதைத்தானே செஞ்சாங்க. அடி உதைய வாங்கி மக்கள் மத்தியில் இந்த மக்கள் நேர்வழி பெற வேண்டும், அது ஒன்றுதானே ரசூலுல்லாஹ்வுடைய நோக்கமாக இருந்தது. ஊரை விட்டே துரத்தப்பட்ட போதிலும் கூட அந்த ஊர் மக்கள் திருந்த வேண்டும் என்று நபிகள் நாயகம் நினைத்தார்களா இல்லையா? ஒரு கட்டத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானவரை அனுப்பி மக்காவில் உள்ள எல்லா மக்களையும் அழித்து விடவா என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் வேண்டாம், இவர்கள் சத்தியத்தை ஏற்காவிட்டாலும் இவர்களின் சந்ததியினர் சத்தியத்தை ஏற்பார்கள் என்று சொன்னார்கள் அல்லவா? அப்ப மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய நம்மிடத்திலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி சமூகத்தின் மீதான இந்த அக்கறையை நாம் முன்மாதிரியாக கொள்ளணும். ரசூலுல்லாஹ் எப்படி மக்களை நேசித்து அவர்கள் நேர்வழி பெற வேண்டும் என்கிற அக்கறையோடு பிரச்சாரத்தினை மேற்கொண்டார்களோ அதே அக்கறையோடு ஒவ்வொரு முஸ்லிமும் இதில் அக்கறை காட்ட வேண்டும். இப்போதிலிருந்து ஆரம்பிக்கணும். பெரிய பொருளாதார செலவுக்கு மத்தியில் பண்றோம், பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில் பண்றோம். நம்ம சகோதரர்கள் நம்ம கை காசை போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாம் சொல்வார்கள், இவர்களுக்கு அரபு நாட்டிலிருந்து பணம் வருது, எவன் தர்றான்? ஒரு பயல காட்டு நீ. இதுக்கு முன்னால சொன்னாங்க அமெரிக்காவிலிருந்து பணம் வருது. அமெரிக்காவிலிருந்து பணம் தரத்துக்கு எவன்டா இருக்கிறான்? நமக்கு யூதர்கள் இவர்களுக்கு பணம் கொடுக்கிறார்கள். எந்த யூதன் காட்டு, எவன் தர்றான்? அமெரிக்காவிலிருந்து பணம் தந்தா நம்ம எதுக்கு வாலி ஏந்தி உங்ககிட்ட வந்து கேட்க போறோம்? எவன் தரப்போறோம்? எல்லாம் இவங்க கற்பனை உலகம். இங்க கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கலேருந்து ஒரு 100 ரூபாய் 50 ரூபாய் எடுத்து போட்டு இது மாதிரி பொதுக்கூட்டத்தை தமிழகம் முழுக்க நம்முடைய சகோதரர்கள் தங்களின் பொருளாதாரத்தில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கற்பனையில் இருக்கிறாங்க. தவு ஜமாத்தினாலே போதும் கோடியில் பொருள்கிறார்கள். தெருக்கோடியில் நிற்கிறோம்ப்பா நாங்க. உனக்கு மார்க்கத்தை சொல்லத்துக்கு அப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். நீ போய் லேசா சொல்லிடுறேன் இவங்க பிரச்சனையை உண்டு பண்ண போறாங்கன்னு. நாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணுவதற்கு முன்பு, ஒரு மாநாட்டை நடத்துவதற்கு முன்பு ஸ்டேஷனுக்கு அலைகிறோம். எங்க சகோதரர்கள் அலைகிறாங்க. இவர்கள் எங்கெல்லாம் தமிழகம் முழுக்க இந்த நிலை அல்ல, அறியாமல் இருக்கிற 1-2 ஊர்கள், கிருஷ்ணாஜி பட்டினத்தை போன்று ஒரு சில ஊர்கள். நாங்க போய் அலைஞ்சு எங்க மக்களுக்கு நாங்க எங்க கருத்தை சொல்லணும். ஜனநாயக நாடு, அனுமதி தாங்க, அவன் தடுக்கிறான் இவன் சொல்றான்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது என்று பேசி அனுமதி வாங்கி நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அப்ப பல்வேறு சிரமத்திற்கு மத்தியில் நாம் நடத்தக்கூடிய இன்ஷா அல்லாஹ் பிப்ரவரி 9 அறந்தாங்கில் நடைபெறக்கூடிய புதுக்கோட்டை மாவட்ட மாநாட்டில் பெருந்திரளாக நாம் அனைவரும் நம்முடைய குடும்பத்தோடு பங்கேற்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய நோக்கத்தை நிறைவு செய்ய போதுமானவன் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.